இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 38 வாசித்தோம். இந்த சங்கீதம் பக்தன் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இது நினைவு கூறுதலுக்காக தாவீது எழுதின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு கூறுதலுக்கான ஒரு சங்கீதம் என்று குறிப்பிடுகிற வரிசையில பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சங்கீதம் உண்டு. அதுதான் சங்கீதம் 70. இந்த சங்கீதத்தை நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, பக்தன் தாவீது எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் 11 வாசிக்கலாம். என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். இந்த வசனத்திலே மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, வாதை என்று குறிப்பிடுகிறார். அப்போ அவருக்கு என்ன இருக்கு? வியாதி இருக்கிறது. அவருடைய வியாதியை குறித்து பேசுகிறார். இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு கவனிச்சீங்கன்னா, புண்கள்லாம் இருக்கு. வசனம் 5 கவனிங்க. என் மதிக்கேட்டி நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இப்ப அவருடைய நிலையை நான் கொஞ்சம் கவனிங்க. அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அந்த கொடிய வியாதியில புண் வந்திருக்கிறது. அந்த புண் இப்ப எப்படி ஆயிடுச்சா? அழுகி நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை. இந்ததுனால அவருடைய எலும்புகள்ல என்ன இல்லைன்னா சௌக்கியம் இல்லை என்று அவர் எழுதுகிறார். 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்றாரு, என் எலும்புகள்ல என்ன இல்ல? சௌக்கியம் இல்லை. வியாதியின் ஒரு நேரம். இந்த நேரம் எந்த மனிதனுக்கும் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய துக்கமும் ஒரு தவிப்பும் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனையில பக்தன் தாவீதும் போனார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வியாதிகள், வேதனைகள் வரும். ஆனால் நாம் தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. அதுதான் இந்த சங்கீதத்தில் அவர் எழுதி நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவர் அதை நினைவுபடுத்துறதுக்காக எழுதி சொல்றாரு. நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சங்கீதம் இது. எதுக்காக இந்த வியாதி எனக்கு வந்தது? எதுக்காக இந்த இந்த கோர ஒரு பாடுகள் எனக்கு வந்தது என்று சொல்லி அவர் சற்று யோசித்து பார்க்கிறார். யோசித்து எப்படி பார்க்கிறன்னா, சாதாரண ஒரு மனிதனை போல யோசிக்கவில்லை. அவர் தேவனுடைய மனிதனாய் இருக்கிறபடியினாலே அதை எப்படி யோசிக்கிறாரு? இந்த சங்கீதத்தினுடைய கீ வேர்ஸ்ன்னு சொன்னா, ஒரு முக்கியமான வசனம் சொன்னா அது 15ஆம் வசனம். பாருங்க, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இதுதான் இந்த முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்துல தான் இதெல்லாம் மையம் கொண்டிருக்கிறது. ஒரு வியாதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வரும்போது, அவனுடைய வாழ்க்கையில கோரமான வேதனைகள் பெருகும்போது, அந்த மனிதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதுதான் கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் என்றால், நம்முடைய வியாதியின் நேரத்திலும் தேவனுடைய தயவை நாம் அனுபவிக்க முடியும். தேவனுடைய கிருபையை நாம் முற்றிலுமாய் ஆனந்திக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். இந்த இடத்துல தாவீது அந்த வியாதியின் நேரத்திலே, கோர பாடுகள் நேரத்திலே அவர் என்ன செய்கிறார்? கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார். சொல்றார், கர்த்தாவே நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஒன்று தெரிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எது நேரிட்டாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாம ஒன்றும் நேரிடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு சின்ன முடி கூட கீழே அவருடைய சித்தம் இல்லாம, பிதாவின் சித்தம் இல்லாம கீழே விழாது. உங்க வாழ்க்கையில பலவீனம் வருதா, வியாதி வருதா, தேவ சமூகத்துல காத்துருங்க. அதனுடைய காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். காரணத்தை தெரியாமல் வியாதி இருக்கிறது, வியாதிக்கு ஜெபிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் என்ன செய்யணும். இதுதான் ஒரு நல்ல தேவ மனிதனுடைய அடையாளம்.
இங்க கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறார். அந்த கர்த்தருக்கு காத்திருத்துள்ள 3 பகுதிய நாம் தியானிக்க போகிறோம். தாவீது கர்த்தர் சமூகத்துல எப்படி காத்திருக்கிறார்? முதல் காரியம், தன்னை நிதானித்து அறிகிறார். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னா, முதல் காரியம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டியது என்னன்னா, நம் நிதானித்து நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த பந்தியில அபாத்திரமாய் கலந்து கொள்ளவே கூடாது. பாவம் செய்து அக்கிரமம் செய்து நாம் பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வோம் என்றால் அதுக்கு ஒரு விளைவு இருக்கிறது இல்ல? அப்போ பரிசுத்த பந்தியில அபாத்திரமா கலந்து கொண்டா என்ன சொல்றாருன்னா, கலந்து கொள்றதுக்கு முன்னாடி அந்த அபாத்திரமா கலந்து கொள்ள கூடாதுன்னா என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம நிதானித்து பார்த்தா நம்ம புரிஞ்சுப்போம் எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கிறோம் என்று தெரியும். தாவீதுக்கு நல்ல ஒரு குணம் என்னன்னா, ஆண்டவர்ட்ட சொல்லுவார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என்கிட்ட பாவமான நான் காரியம் இருக்குன்னா அதை விட்டு என்னை தூரமாக்கி உம்முடைய நித்திய வழியில என்னை நடத்தும். இது தாவீதுடைய அன்றாட ஜெபம். கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிற தேவ மனிதன் என்ன செய்கிறார்னா, தன்னை நிதானித்து பார்க்கிறார். நிதானித்து பார்த்த உடனே ஒன்ன கண்டுட்டார். என்ன கண்டுட்டார்னா, தேவ கோபம் அவர் மேல் இருக்கிறதை அவர் உணர்ந்தார். உண்மையை எழுதுறார் பாருங்களேன். அதான் அவருக்கு காணப்படுகிற ஒரு சிறந்த தன்மை, நல்ல ஒரு சுபாவம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சீக்கிரமா மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? தன் பிழைகளை உணரவே மாட்டான். ஆனா எந்த மனிதன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்கிறானோ அவன் தேவனுக்கு பயந்த மனிதன் என்று அர்த்தம். நம்ம எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான், பாவம் செய்கிறவர்கள் தான். நம்ம பலவீனம் உண்டு. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பலவீனன், நான் பாவம் செய்தேன், நான் தவறு செய்தேன் என்று உண்மையா அறிக்கையிடுவோமான்னு பார்க்கிறாரு. இங்க தாவீது தன்னை நிதானித்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை கண்டுகொண்டார். தேவ கோபம் அவர் மேல் இருக்கிறபடியினால்தான் இந்த வியாதியும் இந்த வேதனையும் அவருக்கு வந்தது. பாருங்க, முதல் 2-3 வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை என்று சொல்லி இங்கே அழகாக எழுதி வைத்துள்ளார். தாவீதுக்கு இது அடிக்கடி தன் நிதானித்து பார்க்கிற பழக்கம் இருக்கிறதுனால கர்த்தருடைய கோபம் ஏன் வந்ததும் புரிந்து கொள்றார். சங்கீதங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதே மாதிரி தான் ஆரம்பிக்கும். கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும். பாருங்க, தேவ கோபம் அவர் மேல் இருக்கிறதை அவர் புரிந்து கொண்டார். கர்த்தருடைய கோபம் ஏன் வந்தது? அதுக்கு காரணத்தை சொல்லும்போது அதுல சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்துக்கு கவனிங்க, என் பாவம். 4ஆம் வசனத்துக்கு கவனிங்க, என் அக்கிரமம். 5ஆம் வசனத்துக்கு கவனிங்க, என் மதிக்கேடு. பாருங்க, 3 காரியத்தை பேசுறாரு. 1 பாவம், 2வது அக்கிரமம், 3வது மதிக்கேடு. இது வேற யாருக்கும் இல்ல, எந்துதான் சொல்றாரு. நீங்க நம்மளால சொல்ல முடியுமா? இது என் அக்கிரமம், இது என் பாவம், என் மதிக்கேடு. நம்ம ஒரு பாவத்தை சுட்டி காட்டிட்டா போதும், உடனே அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டோம். என்ன செய்வோம்? அவர் செஞ்சார்ல, அவள் செஞ்சால, இப்படிதான் நம்முடைய சிந்தையில இப்படிதான் போகும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, அது மேல அது நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பாவத்தை மூடிடுறோம். ஆண்டவர் அதை விரும்புறதே இல்ல. தாவீது நல்ல ஒரு பழக்கம் என்னன்னா, ஆண்டவர் கோபமா இருக்கிறார் கண்டுபிடிச்சிட்டாரு, உக்கிரமா இருக்கிறார் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ பாக்குறாரு, இது எதனால கோபம்? ஏன் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை படைச்சது நம்ம மேல கோபமா இருக்கிறதுக்கா? அப்படி இல்லையே. நம்மளை படைச்சதின் நோக்கமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தானே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் மனிதனை படைச்சு தம்முடைய சாயல்ல உருவாக்கி அவனுக்கு முதல் காரியத்தை தனித்தமா சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொன்னார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று தான் சொன்னார்.
அப்போ தேவனுடைய நம்முடைய உள்ளத்தின் ஏக்கம் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிப்பதுதான். பின்ன ஏன் அவர் கோபப்படுகிறார்? கோபப்படுறதனுடைய ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டும், காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது நன்றாக புரிந்து கொள்ள சொன்னாரு, என் பாவம், என் அக்கிரமம், என் மதிகேடு. பாவத்தை குறித்து பேசுறாரு. இந்த பாவம், அக்கிரமம், மதிகேடு மூணா பிரிக்கிறார். பாவம் என்ன? தேவன் சொல்றத செய்யாம இருக்கிறது, தேவன் சொல்லாதத செய்யறது. இதுக்கு பேர் தான் பாவம். தேவன் சொல்றத செய்யாம இருக்கிறது, தேவன் சொல்லாதத செய்யறது. இதுக்கு பேர் தான் பாவம். அக்கிரமம் என்ன? கிரமம் தவறி செய்கிற காரியம், ஒழுங்கீனமாக செய்கிற காரியம். இது அக்கிரமம். மதிகேடு என்ன? கர்த்தரை குறித்த அறிவு பெறாமல் இருக்கிறது மதிகேடு. பரிசுத்தரை குறித்த அறிவே அறிவு. இந்த அறிவை நீங்க பெறலனா நீங்க யாரு? மதிகேடன். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, பாவம், அக்கிரமம், மதிகேடு. இப்போ நம்ம எத்தனை தடவை நாம் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை படிக்கிறோம், படிச்சுட்டு அதுல சொல்றத நம்ம செய்யாம இருக்கிறோம், சொல்லாததெல்லாம் செய்யறோம் இல்ல? வேதவசனம் எதெல்லாம் இன்னும் சொல்லலையோ அதெல்லாம் சீக்கிரமா செய்யறோம். ஆனா வேதவசனம் சொல்றதை மட்டும் என்ன செய்யறது இல்ல, செய்யறதே இல்ல. இதுக்கு பேர் தாங்க பாவம். எத்தனை தடவை நாம் ஒழுங்கீனமாக நடந்திருக்கிறோம், கிரமம் தவறி நடந்திருக்கிறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம நம்ம சுய மகிமையை நாடி இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாம மனிதனுக்கு பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்திருக்கிறோம், கிரமம் தவறி இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்துல யார் பிரவேசிப்பார்கள்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான் பிரவேசிப்பார்கள். அப்ப சொன்னாரு, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதுக்கு ஒரு அழகா சித்தரிக்கும் போது சொல்றாரு, சிலர் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாம வெளியே நிற்கப்பட்டார்கள். அவங்க யாரு? சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், நல்ல பயபக்தி உள்ளவர்கள் தான். மனிதர் பார்வையில பயபக்தி உள்ளவர்கள். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்கள் செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்றெல்லாம் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் யாருக்கு விரோதமா இந்த தீர்ப்பை கொடுக்கிறாரு? மனிதருடைய பார்வையில பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்களை தான் தீர்ப்பு கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு கவனிச்சா, இந்த பக்தியுள்ளவர்கள் என்று தங்களை வெளிப்புறமாக காட்டினார்களே, அவர்களுடைய உள் வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்திலே எது இல்லைன்னா தேவனை பிரியப்படுத்துகிற குணம் இல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற குணம் இல்ல. அதனாலதான் அவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறல, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறல, அவங்க பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதபடிக்கு போயிற்று. மூன்றாவது மதிகேடு சொல்றார். இந்த மதிகேடு எது தெரியுமா? நம்ம தேவனுடைய வார்த்தையில தியானிக்காம தேவனை குறித்த அறிவை பெறாம இருக்கிறது தான் ஒரு பெரிய மதிகேடு. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து ரொம்ப வெசனப்பட்டார். சொன்னாரு, என் ஜனங்க அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள். அது குறித்து வேதனையோடு சொல்லும்போது எப்படி எழுதி சொல்ற கவனிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு சொல்றாரு பாருங்க. என் ஜனங்க அழிந்து போறதுக்குள்ள காரணமே மதிகேடுதான், அறிவில்லாமைதான். ஏன்னா ஆண்டவர் நம்ம கரங்கள்ல என்னங்க கொடுத்தாரு? தம்முடைய வசனத்தை கொடுத்தார், தம்முடைய வேதத்தை கொடுத்தார். இந்த வேதத்தை ஏன் கொடுத்தாரு? அவரை நாம் நன்றாக அறிந்து கொள்வதற்காக கொடுத்தார். இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. இந்த புத்தகங்கள்லாம்
பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இந்த வேத புத்தகம் ஒன்றுதான் தேவனை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய நிலையை குறித்தும் தெரிவிக்கிற ஒன்றாயிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்று சித்தரித்து விட்டு நமக்கு தேவனை அறியும்படியான அந்த அந்த ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் அது கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்தாரு. இந்த வேதத்தை நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்றோம்? வெறுத்து விடுகிறோம். வேதத்தின் மூலமாக கிடைக்கிற அறிவை நம்ம பிரியமா என்றதே இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடபடுகிறான், தன் காலத்தில் தன் கனியை தருகிறான். அவன் இலை உதிராத இருக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் இருக்கா? இன்னைக்கு தாவீதை போல நம்மளால சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் இந்த தப்பை செய்யறேன், என் மதிக்கேடு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மதிக்கேடை ஒத்துக்கிறதே இல்லை. வேதத்தை சும்மா எப்பமாவது வாசிக்க வேண்டியது. சில நபர்களை பார்த்திருக்கேன், சில கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்து 25 ஆண்டுகள் ஆகும், ஆனா வேதத்தை ஒரு வாட்டி கூட முழுமையா வாசித்து இருக்க மாட்டாங்க. மதிக்கேடு, மதிக்கேடு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கா, அக்கிரமம் இருக்கா, மதிக்கேடு இருக்கா? யோசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, என் பாவம், என் அக்கிரமம், என் மதிக்கேடு. இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை கவனிக்கணும். நம்ம இந்த அறிக்கை செய்ய பழகணும். இது ஏன் பாவம்பா, ஏன் அக்கிரமம், நான் உண்மை நோக்கடிச்சிட்டேன், உண்மை துக்கப்படுத்திட்டேன், உம்முடைய கோபம் என் மேல் வருவதற்கு காரணங்கள் உண்டு, நியாயமான காரணம் இருக்கு. அது சும்மா வரல. என் பாவத்தினால்தான் நீ கோபப்பட்டீர், என் அக்கிரமத்தினால்தான் நீ கோபப்பட்டீர், என் மதிக்கேடுனால கோபப்பட்டீர் நினைவு கூறுகிறார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவம், இந்த அக்கிரமம், இந்த மதிக்கேடு, இதை குறித்து நாம் அறிந்து கொண்டு அந்த பாவத்தினால வர்ற விளைவுகளையும் நம்ம புரிந்து கொள்ளணும். தாவீது இந்த பாவம் செய்ததுனால, இந்த அக்கிரமம் செய்ததுனால, மதிக்கேடு செய்ததுனால அவருடைய சரீரத்திலே பாதிப்புகள் ஏற்பட்டது இங்க சித்தரிக்கிறார். முதல் காரியம் கவனிங்க, அவருடைய மாம்சம் என்னாச்சா? ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டது. 3ஆம் வசனத்தை கவனிங்க. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்க சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டீங்க. இதை 7ஆம் வசனத்தை கவனிங்க. என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை மட்டும் இல்ல, எலும்பும் பலவீனமா இருக்கு. புண்கள் என்ன ஆகுது? அழுகி போயிற்று. 5ஆம் வசனம். குடல் என்னவா இருக்கு? 7ஆம் வசனத்துல என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. அப்படின்னு அர்த்தம், பர்னிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்னிங் சென்சேஷன் அசிடிட்டி இருந்துச்சுன்னா போற ஆகாரமே ஜீரணம் ஆகாது. இந்த அசிடிட்டிக்கும் பர்னிங் சென்சேஷனுக்கும் காரணம் என்ன? மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? ஸ்ட்ரெஸ். தமிழ்ல சொன்னா மன அழுத்தம். என்னவா? மன அழுத்தம். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது அவருடைய சரீரத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. இன்னும் அது மட்டுமா சொன்னாரு? இருதயம், இந்த பர்னிங் சென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்தது ஹார்ட்ல பர்னிங் ஸ்டார்ட் ஆயிரும். இருதயம் என்ன சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்துக்கு கவனிங்க. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன், கதறுகிறேன். இருதயம் அப்படியே கொந்தளிக்குது, அதனால கதறுகிறார், வழியில கதறுகிறார். அது மட்டும் இல்ல, இருதயத்தோட நிக்கல, அடுத்தது போயிட்டார், கண்ணுக்கு போயிட்டார் நேரா. கண் என்னாச்சு கவனிங்க, 10ஆம் வசனம். என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமற் போயிற்று, இல்லாமல் போய்விற்று. இது எல்லாம் இருந்தா என்னங்க இதுக்கு பேரு? பலவீனம், வீக்னஸ் என்றுதான் சொல்லணும். வசனம் 8, 10 கவனிங்க. என்ன சொல்றாரு? நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன். 10ஆம் வசனத்தை கவனிங்க. என் பலன் என்னை விட்டு விலகிற்று என்று சொல்கிறார். அப்ப பலவீனமான ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். நான் பரிசுத்த பந்தியை குறித்து குறிப்பிட்டேன். பரிசுத்த பந்தியில அபாத்திரமா கலந்து கொண்டா அவங்களுக்கு என்ன வருமா? முதல் அடி என்ன விழும்? பலவீனம். கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய்
இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஒரு தேவ மனிதன் துணிகரமாக பரிசுத்த பந்தியில தேவ பயமற்றவனாய் தன்னை ஆயத்தப்படுத்தாமல் கலந்து கொள்வான் என்றால், முதல் அடி தேவன் கொடுக்கிறது என்ன தெரியுமா? பலவீனம். இரண்டாவது அடி வியாதி. அதுக்கும் கீழ்ப்படியாம போனா மரணம் அவனை சந்திக்கும். இப்ப நல்லா கவனிப்போம். பாவம், அக்கிரமம், மதிகேடு என்ன செய்யுதுங்க? சரீரத்துல உறுப்புகள் எல்லாம் எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. பாதிச்சுட்டு நமக்கு பலவீனத்தை ஏற்படுது. இந்த பலவீனம் ஏற்பட்ட அடுத்த வேலை என்ன திரும்ப செய்து உங்க சரீரத்துல அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. எங்க? மனசுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்பதான் மனதிலே ஒரு பாதிப்பு. மனதுல பாதிப்பு எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. முதல் காரியம், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. குழப்பம். இந்த குழப்பத்துக்கு அப்புறமா தவிப்பு உண்டாகும். அதுல ஒரு தவிப்பு இருக்கிறது. தவிப்பு மட்டும் இல்ல. 17ஆம் வசனத்தை கவனிங்க. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். தடுமாற்றம். என்ன வருது? தடுமாற்றம். நல்லா கவனிச்சு பாருங்க. குழப்பம், தவிப்பு, தடுமாற்றம். இந்த தடுமாற்றம் வந்தா என்ன நடக்குதுன்னு கவனிங்க. 6ஆம் வசனம், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். ஒடுக்கம் வந்துடும். அதான் அந்த நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அடுத்தது பாருங்க 8ஆம் வசனம், நான் பலன்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். ஏன் இதெல்லாம் நடக்கு தெரியுமா? ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல வர்றதுனால ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்மளை ஃபர்ஸ்ட் கடிந்து கொள்வார். 1ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா பார்ப்பீங்க, கடிந்து கொள்வார். கடிந்து கொண்ட பிறகு அடுத்தது என்ன செய்வாரு? தண்டிக்கிறவரா இருக்கிறாரு. தண்டிக்கிறது எப்படி தண்டிப்பாரு? கைகளினால அப்படி இருக்குவார். பாருங்க, உமது கை என்னை இருத்துகிறது. இருத்துகிறது மாத்திரம் இல்ல, இப்ப இருத்துறது எப்படி? அம்பு துளைக்கிற மாதிரி அப்படி துளைக்கும் பாருங்க. மேல உள்ள வசனம் பாருங்க, உங்களுடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. யார் தேவனுடைய கட்டளைக்கு மீறி நடக்கிறாங்களோ அவங்க மேலதான் அம்ப வீசுவார். இந்த அம்பு போய் ஒரு மனுஷனுக்குள்ள குத்துனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த வேதனை எந்த அளவுக்கு குடிதான் இருக்கும் என்று கவனிங்க. தாவீது அதை அம்புக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அம்ப மாதிரி துளைக்குது. ஆண்டவரே உம்முடைய கோபம். நல்ல கவனிங்க. இதனால அவருடைய வாழ்க்கையை என்ன பார்க்கிறோம்னா, அவர் துக்கப்பட்டு கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு 17ஆம் வசனம், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இதுதான் பாவம், அக்கிரமம், மதிக்கேடுடைய விளைவுகள். இப்போ இத புரிஞ்சுட்டாரு தாவீது. புரிஞ்ச உடனே அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்க. காத்திருக்கிற மனிதன் தன்னைத்தான் முதலாவது நிதானித்து அறிவான். நிதானித்து அறியும் பொழுது முதல்ல தன் பாவத்தினால் தான் இது வந்தது என்று அறிந்து கொள்கிறான். தன்னுடைய அக்கிரமத்தினால் இது வந்தது என்று அறிந்து கொள்கிறான். தன் மதிக்கேட்டினால் இது வந்தது என்று அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவன் அறிக்கை செய்வான். தேவ சமூகத்துல அறிக்கை செய்வான். எப்படி சொல்ற பாருங்க. 18ஆம் வசனம், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். பாவத்தை அறிந்து கொள்வது ஒரு பகுதி. ஆனால் பாவத்தை அறிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன் என்ன செய்யணும்? அதற்காக உண்மையாய் மனஸ்தாபப்படணும். இது தேவனுக்கேற்ற துக்கம். இந்த துக்கம் ஒரு மனிதன் செய்வான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பாக மீட்பு கிடைக்கும். அப்போ நான் விசாரப்படுகிறேன் என்று சொல்கிறேன். மனஸ்தாபப்படுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன். அதனாலதான் 51ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா சொல்வாரு, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் மாத்திரம் பாவம் செய்தேன், உம்மை மாத்திரம் துக்கப்படுத்திட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துட்டு போடாதீங்க. விசாரப்படுகிறவர் அதை அறிக்கை செய்கிறார். ஆண்டவர் சமூகத்துல உண்மையை சொல்ல பழகணும். நம்மிடம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மையை அறிக்கை செய்ய தெரியணும். தாவீது பாருங்க சொல்றாரு, நான் அறிக்கையிடுவேன். பாருங்க 32ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தாவீது தான் சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. பாவத்தை அறிக்கையிடாம அப்படியே மூட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துல உண்மையா அறிக்கையிடாம அதை மழுப்ப பாத்தீங்கன்னா, தாவீது சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை பாருங்க. சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் என்னங்க ஆச்சு?
என் கதறுதல எலும்புகள் அப்படியே உலர்ந்து போயிற்று. எனக்கு உம்முடைய கை பாரமா இருந்தா என் சாரலாம் என்னச்சு உஷ்ண கால வறட்சியை போல வறண்டு போயிற்று. இதாங்க நிலைமை. ஆனா அடுத்ததே சொல்றது, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வாரு, நாம் பாவத்தை அறிக்கையிட்டோம் என்றால் அவர் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க தாவீது சொல்ற, என் பாவத்தை நான் மறைக்கல, அதை அறிக்கை செஞ்சுட்டேன். ஆண்டு சமயத்துல அறிக்கை செய்த உடனே அவர் சொல்றாரு, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. நல்ல கவனிங்க, இந்த நிதானித்த அறிதல்ல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு, நாம் எதினாலே தேவ கோபம் என் மேல் வந்தது என்று அறிந்து கொள்ளுதல். 2வது, அதை அறிந்து கொண்ட பிறகு அது பாவமா அக்கிரமம் அது மதிக்கேடா இருக்கும் என்றால் நாம் உடனே என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்து, அதுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். இது நீங்க செஞ்சீங்கன்னா தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காத்திருக்கிறதுல அடுத்த பகுதிக்கு நேரா பார்க்கிறோம். தாவீது பாருங்க எவ்வளவு அழகா எழுதி வைத்திருக்கிறார். நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம். பாவத்தை அறிக்கையிட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா உடனே எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறோம். அப்படி சில நேரங்களில் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தா முதல்ல அவனுக்குள்ள சரீரத்திலையும் மனசுலயும் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு நான் சொன்னேன். இப்ப அடுத்தது என்ன ஆகும்? இந்த நேரம் தான் பிசாசு ரொம்ப வேகமா வேலை செய்வான். நம்ம மனமடிவு உள்ளவனை மாற்றி தேவனை விட்டு விலக பண்ணுவான். அதுக்கு யாரெல்லாம் பயன்படுத்துவான் நீங்க நினைக்கிறீங்க? உங்க நண்பர்களை பயன்படுத்துவான், உற்ற உறவினர்களை பயன்படுத்துவான், உங்க சத்துருக்களை பயன்படுத்துவான். 3 பேரை பயன்படுத்துவான். எப்படி சொல்ற கவனிப்போம். முதல் வசனம் 11, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இவங்களாம். இவங்க என்ன செஞ்சாங்க? வியாதி தாவீதுக்கு வந்த உடனே விலகி விட்டார்கள். இந்த அனுபவம் வியாதி வர்ற நிறைய பேருக்கு இருக்கு. அது பாவத்தினால் வந்தாலும் சரி, பாவத்தின் இல்லாமல் வந்தாலும் சரி. யோபு சொல்லுவாரு, யோபு அதனுடைய 19ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சொல்வார், என் சிநேகிதர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள், என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்வார். அப்போ நம்ம அந்த வியாதியின் நேரத்தில் யாரை நம்புவோம்? ஒரு மனித இயல்புல சொல்றேன், நம்ம நண்பர்களை தான் நம்புவோம். நண்பர்கள் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? நமக்கு கொஞ்சம் நம்ம வேதனையில கொஞ்சம் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஆனா அந்த நண்பர்கள் மறந்துட்டாங்க, நம்ம விட்டு விலகிட்டாங்க. அடுத்தது யாரு? இனத்தார். இதான் உற்ற உறவினர். அதே 11ஆம் வசனம், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். தூரத்திலே நிற்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. பாருங்களேன், இவங்க பேர் உற்ற உறவினர்கள். எதுக்காக சகோதரர்கள் தெரியுமா? நம்ம ஆபத்துல இடுக்க நேரத்துல யார் உதவி செய்யணும்? சகோதரர்கள். ஆனா இந்த சகோதரர்கள் எவ்வளவு நல்ல சகோதரப்பாங்க, எவ்வளவு நல்ல இனத்தார். கவனிங்க, இவங்க என்ன செஞ்சாங்களா? தாவீதை விட்டு தூரமா போய் வேடிக்கை பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்க உற்ற உறவினர், உங்க மச்சான், உங்க மாமா, உங்க அத்தை, இனத்தார் எல்லாம் சகோதரர்கள் உங்க வியாதியை கண்டு தூரமா ஓடி போய் அங்கிருந்து வேடிக்கை பாக்குறானா உங்க மனசு என்ன மாதிரி புண்படும். கவனிங்க, தாவீதுடைய நிலைமை அப்படிதான் போச்சு. அடுத்தது 3வது யார் வராங்க? சத்துருக்கள். 12ஆம் வசனத்தை கவனிங்க, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். இந்த சத்துருக்களுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு? என் பிராணனை வாங்க தேடுகிற உயிர் கொல்லிகள். இவர்கள் என்ன செய்யறாங்க? எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். 19ஆம் வசனத்தை கவனிங்க, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். அப்ப சத்துருக்கள் யாருக்கு விரோதமா இருக்காங்க? தாவீதுக்கு விரோதமா. 20ஆம் வசனத்தை கவனிங்க, நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா சத்துருக்கள் என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பட்டியலிடுறார். எப்படி பட்டியலிடுற? முதல், கண்ணிகளை வைக்கிறார்கள். 2வது, எனக்கு பொல்லாப்பு செய்வதற்காக கேடானவைகளை பேசுகிறார்கள். 3வது, வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். 4வது, வேதனையை கண்டு சந்தோஷம் அடைகிறார்கள். 5வது, முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்கள். 6வது, என்னை பலமாய் விரோதிக்கிறார்கள். இதான் சத்துரு செய்யறது. இப்ப இந்த 3 அட்டாக்கும் உங்க மேல வந்தா நீங்க என்ன செய்வீங்க?
நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கலைன்னா நிலை குலைந்து போயிருவீங்க. அப்படிதானே? இப்ப பாருங்க, இவர் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டார், உண்மைதான். ஆனா இந்த நண்பர்கள் செய்யற வேலையை கவனிங்க, இந்த இனத்தார் செய்யற வேலையை கவனிங்க, இந்த சத்துருக்கள் செய்யற வேலையை கவனிங்க. இது இன்னும் குறையல. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்வோம் இந்த மாதிரி சூழ்நிலை? பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டோம், ஆண்டவரே நான் தான் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டேன், எனக்கு உடனே விடுதலை தாங்கன்னா கொடுக்க மாட்டாரு. இந்த நேரத்துல நம்ம தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. என்ன அது கவனிச்சீங்கன்னா, அவர் பொறுமையை கையாளுகிறார். இதுதான் அவர்கிட்ட உள்ள நல்ல குணம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு விரோதமா எல்லாரும் உங்களுக்கு விரோதமா இருக்கும்போது, சூழ்நிலை விரோதமா இருக்கும்போது, நண்பர்கள் என்ன விட்டு போயிட்டானே, என் இனத்தார் என்ன வேடிக்கை பார்க்கறானே, என்னுடைய கஷ்டத்துல வேடிக்கை பார்க்கறானே, என் சத்துருக்கள் என்ன கொல்லணும்னு இவ்வளவு பிளான் பண்றானே. நீங்க பொறுமையை மட்டும் இழக்கவே கூடாது. ஏன்னா நீங்க யாருக்கு முன்னாடி காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறீங்க. பாவ அறிக்கை செஞ்சுட்டீங்க, உண்மைதான். மனஸ்தாபப்பட்டீங்க, உண்மைதான். நீங்களும் நானும் தாவீதை போல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும். என்ன அது பாருங்க, அதனுடைய 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். நானோ, இந்த மாதிரி சூழ்நிலையில தாவீது என்ன செய்யறாரு? நானோ எப்படி செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். இப்ப இப்படி நீங்க மாறிடணும். நீங்க யாருக்கு முன்னாடி காத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க வெட்கப்பட போறதே இல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சத்துருக்களுடைய ஏளன பேச்சுக்கு ஆளாவீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் நம்பின நண்பர்கள், நீங்கள் அன்பு கூர்ந்த நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். உங்களுடைய இனத்தார் உங்களுக்கு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? மாம்சத்துல மட்டும் கிரியை செய்யக்கூடாது. தேவனுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, என் பாவத்தை அறிக்கை செஞ்சேன், நீங்க நல்லவர், எனக்கு நன்மை தான் செய்வீங்க. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராயிருக்கிறீர். அதே சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர், நீ தயவுள்ளவர் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீங்க என்ன செய்யணும்னா மௌனமா இருக்கும். மனிதர்கள்ட்ட போய் நீங்க போய் எதிர் பேசி அவங்க தங்களுக்கு உங்களுக்கு விரோதமா செய்த காரியத்துக்காக நீங்க என்ன செய்யறது? கோபப்பட்டு பேசுறதுனாலயோ வேதனைப்படுறதுனாலயோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க தேவ சமூகத்துல மௌனமா இருக்க பழகுங்க. எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க, செவிடனை போல கேளாதவனாய். அவங்க எதிர் பேசுறாங்களா? கேட்காதீங்க. இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுறணும். நிறைய நேரங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி எதிர் நம்மளுக்கு விரோதமா பேசுனாங்கன்னா, வஞ்சனையான பேச்சுகள் பேசுனாங்கன்னா, நம்மளை கோபப்படுத்துற மாதிரி பேசுனாங்கன்னா, நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே உள் வாங்கி எங்க கொண்டு போயிடுறோம்? இந்த காதுல வாங்கிட்டு நேரா இருதயத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப இருதயம் கசப்புனால என்ன செய்யுது? வாய் நல்லா டப்புன்னு பேசுது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? நீங்களும் நானும் இந்த காதுல கேட்டோமா, தேவன் 2வது ஒரு காது கொடுத்திருக்கிறார், அந்த காதுல வெளியில தள்ளிருங்க. மற்றபடி தேவ வசனத்தை 2 காதையும் கொடுத்து கூர்மையா கவனிங்க, கவனித்து உள்வாங்குங்க. ஆனா இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்காதீங்க. செவிடனை போல மாறிடுங்க. 2வது ஊமையான போல வாய் திறக்கவே திறக்காதீங்க, வாயை மூடிடுங்க. நிறைய டைம்ல மௌனம் ரொம்ப நல்லது. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுலதான் இருக்கு? வாய் மூடுறதுலதான் இருக்கு. வாயை நிறைய பேர் திறந்து கெட்டு போனவர்கள் தான் அதிகம். ஆனா வாயை மூட பழகிக்கோங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். வாய் மூடிடணும். அடுத்தது என்ன சொல்றாரு? காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமா இருக்கிற மனுஷனை போலானே. இப்படிதான் ஆயிட்டேன். இப்படி நீங்க இருந்து நீங்க என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இல்ல நீங்க மௌனமா இருந்துட்டேன்னு சொல்றதோட பெரிய விஷயம் இல்ல. நீங்க என்ன செய்யணும்? நீங்க தேவனிடத்துல அன்பு கூற பழகணும், தேவனை நேசிக்க பழகணும், தேவனுடைய தன்மைகளை சொல்லி சுபாவத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த தெரியணும். அடிக்கடி சொல்லுங்க, தேவரே நீ நல்லவரும் நீ நன்மை செய்கிறமா இருக்கிறீர், என் வாழ்க்கையில நீ எது செய்தாலும் அது நன்மைக்கு தான் செய்வீங்க என்று சொல்ல
பழகணும் பழகணும். இத துதிக்கிற காரியத்தை செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டு என்ன தெரியுமா செய்யுங்க? நன்மை செய்ய ஆரம்பிக்கும். உங்க பலவீனத்துல தான் நீங்க நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். 20 வசனத்தை கவனிங்க. நான் நன்மையை பின்பற்றுகிற படியால். நான் எதை பின்பற்றுகிறேன்? நன்மையை பின்பற்றுகிறேன். உங்களுக்கு விரோதமா யாராவது தீமை பேசிட்டாங்களா? உதாசீனப்படுத்திட்டாங்களா? பேதுரு என்ன சொல்லி கொடுத்தாரு? 1 பேதுரு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும், இங்க திருப்பி சொல்றா பாருங்க, பேதுரு சொல்றாரு, பொல்லாப்புக்கு என்ன செய்யுங்க? உங்க நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து என்ன செய்யணும்? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப என்ன செய்யணும்? நீங்க பொல்லாப்புல இருந்து விலகணும், நன்மை செய்யணும். நன்மை செய்யணும். இந்த நன்மை செய்யறது, சமாதானத்தை தேடுறது, இந்த காரியங்களை செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல தன்னை நிதானித்து அறிவான். 2வது, அவன் பொறுமையோடு இருந்து அவன் தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிப்பான். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து கர்த்தரை துதிப்பான். கர்த்தரை துதிக்கிறது மாத்திரமல்ல, அவன் நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். தீமை நடந்தாலும் நன்மை செய்வான், உதாசீனப்படுத்தினாலும் அவன் நன்மை செய்வான். அவன் சமாதானத்தை தேடுவான். அவன் ஒரு நாளும் கசப்புடையவனா இருக்கவே மாட்டான். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவே மாட்டான். இப்படிப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். தாவீது நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இது 2வது காரியம். 3வது காரியத்தை நம்ம கவனிக்கணும். இப்ப தாவீது கர்த்தருக்கு காத்திருக்கிறார். சோ முதல்ல நான் சொன்னேன், தன்னை நிதானித்து அறிந்தார். 2வது சொன்னேன், அவர் பொறுமையாய் இருந்து கர்த்தருக்கு பயந்து மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம என்ன செஞ்சாரு? தேவனுக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்தார், நன்மை செய்தார் என்று சொன்னேன். 3வது மிக முக்கியமான காரியம், தேவ ஒத்தாசையை நாடினார். ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். 21 வசனம் 22 வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நம்பிக்கையோடு ஜெபிப்பார்கள். எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். எப்படி ஜெபிக்கணும்? நம்பிக்கையோடு. தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே. எப்படி? என் இரட்சிப்பாகிய ஆண்டவர். என்ன நம்பிக்கை பாருங்களேன், என்ன நம்பிக்கை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோட ஜெபிக்க பழகுங்க. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால்தான் சங்கீதங்களின் புத்தகம் 121ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறேன். அவர் தான் எனக்கு ஒத்தாசை தர முடியும், எனக்கு உதவிகள் தர முடியும். ஏன் தெரியுமா? அவரை நோக்கி பார்த்தா, அவர்கிட்ட ஜெபித்தா, அவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய காலை தள்ளாட விடவே மாட்டார், நம்ம தடுமாறி விழவே மாட்டோம். தேவன் என்ன காப்பாற்றி கடைசி பரிந்து வரைக்கும் பாதுகாப்பார். வெட்கத்துக்கு பதிலாக தேவன் என்ன தருவாரு? சிங்காரத்தை தருவார், சந்தோஷத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் தருவார், கனத்தை தருவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கையோட தேடுங்க, நம்பிக்கையோட ஜெபிங்க. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எது வரைக்கும் ஜெபிக்கணும் தெரியுமா? பதில் வரும் வரை ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? பதில் வரும் வரை ஜெபிக்கணும். நான் நம்பி இருக்கிற கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? நிச்சயம் மறு உத்தரவு அருளுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். பாருங்க, 123ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற ஒரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நீங்க எது வரைக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்? பதில் வரும் வரை. அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் நம்பிக்கையோட ஜெபிக்கணும். 3 காரியத்தை சொன்னேன். இந்த சங்கீதத்துல அப்படியே அவரு முடிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டார், அப்படியே கண்டினியூ ஆகும்.
கண்டினியூ ஆகும். சில சங்கீதத்தை முடிச்சிருவார். 6ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அழகா அதை முடிப்பார். 51ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா அதுலயும் முடிப்பார். ஆனா இந்த சங்கீதத்துல முடிக்கல. இதை டாட் 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 வச்சிட்டார். நம்ம காத்திருக்கும்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில நம்ம நாம தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போம். நம்முடைய வியாதியின் நேரத்துல, நம்முடைய பிரச்சனையின் நேரத்துல, நம்முடைய பாடுகளின் நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நிச்சயம் நமக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? தன்னை நிதானித்து பார்ப்பான். நிதானித்து பார்க்கும்போது அது எதனால் அந்த வியாதி வந்தது, பிரச்சனை ஏன் வந்தது என்று அறிந்து கொண்டு, அது தன்னுடைய பாவம், தன்னுடைய அக்கிரமம், தன் மதிக்கேடு இருக்கிறது என்று தெரிந்தால் அதை அறிக்கை செய்து அதுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டோட்ட மன்னிப்புக்காக அவன் கெஞ்சுவான். இரண்டாவது, அவன் காத்திருக்கிற மனிதன் பொறுமையோடு, சூழ்நிலைகள் அவனுக்கு விரோதமாய் இருந்தாலும் பொறுமையோடு அதை கையாளுவான். பொறுமையோடு இருக்கிற மனிதன் தேவ பயத்தோடு அவன் வாழ்ந்து நன்மை செய்கிற ஒரு மனிதனாய் இருப்பான். அது மட்டும் இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உதவிக்காக மாத்திரம் கெஞ்சுவான். அந்த உதவி தேவன்கிட்ட வரும் வரை நம்பிக்கையோடு அவன் ஜெபிப்பான். ஆகவே தேவன் தாமே இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.